என் சிநேகத்திற்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 109வது சங்கீதத்துல 4வது வசனத்துல தாவீது சொல்றாரு. தாவீதனோட அனுபவத்துல தாவீது கண்டது என்னன்னா, தாவீதோட சொந்த குமாரன் அப்சலோம் தாவீதனால் மிகவும் அன்பு கூறப்பட்ட ஒரு மகன். ஆனா இந்த அப்சலோம் தாவீதை கொலை செய்ய பார்க்கறான். எப்படியாவது அப்பாவை கொன்னுட்டு அந்த ராஜா ஸ்தானத்தை அபகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ அது மட்டும் இல்ல, சங்கீதம் 69 12 13ல தாவீது சொல்றாரு, வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் அப்படின்னு. வாசல்ல யாருங்க உட்கார்ந்திருப்பாங்க? நம்ம வீட்டு வாசல்ல யார் உட்கார்ந்திருப்பாங்க? நமக்கு தெரிஞ்சவங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, நம்ம வீட்டுக்காரர்கள் தான் உட்கார்ந்திருப்பாங்க. அதே போல தாவீதோட வீட்டு வாசலிலும் அவனோட வீட்டாரும், அவனோட நண்பர்களும், அவனோட வேலைக்காரரும் தாவீது ராஜாவுக்கு வேண்டப்பட்டவர்கள் தான் உட்கார்ந்திருப்பாங்க. அந்நியர்கள் வாசல்ல உட்கார மாட்டாங்க. இப்ப பாருங்க, நமக்கு விரோதமா இன்னைக்கு வரவங்க வேற ஆட்கள் கிடையாது. தாவீது சொன்னது போல நம்ம வாசல்ல உட்கார்ந்திருக்கிறவர்கள் தான். அப்படி இருந்தாலும் தாவீது சொல்றாரு, வேதத்துல உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்களா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆமாங்க. இந்த சூழ்நிலையில தாவீது என்ன செஞ்சாரு அப்படின்னா, கர்த்தாவே அனுக்கிரக காலத்துல உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் செய்தாரு. அது மட்டும் இல்ல, என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை அவர்கள் விரோதித்தாலும் நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன்னு சொல்றாரு. ஆமாங்க. இன்னைக்கு நம்ம வாசல்ல உட்கார்ந்திருக்கிறவங்க, நமக்கு விரோதமா இப்படிப்பட்ட மோசமான காரியங்கள செய்யும்போது, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்?